ரொம்ப டேஸ்ட்டான வடகறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு கடலைப்பருப்பை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. இதுக்கு இடையில் இந்த வடகறிக்கு தேவையான சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், அதேபோல் பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஊறினதுக்கப்புறமா 1.5 மணி நேரம் கழித்து அதில் கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம், ஒரே ஒரு மிளகாய் வத்தல் போட்டு மிக்சியில் கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதாவது வடைக்கு அரைக்கிறத விட இன்னும் கொஞ்சம் நைஸாக, கொஞ்சம் குறகுறப்பாக தான் இருக்கணும். அதே சமயத்தில் வடைக்கு அரைக்கிற மாதிரி ரொம்ப ஒன்றண்டாவும் இல்லாமல் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதுக்கு தேவையான உப்பை போட்டுட்டு இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, இதுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போடுங்க. சிலர் இந்த வடை செய்யும்போது வெங்காயம் இல்லாமல் சும்மா வெறும் மாவை விட்டு கிள்ளி போட்டு செய்வாங்க. நீங்கள் இந்த மாதிரி வெங்காயமும் சேர்த்து செஞ்சிங்கன்னாக்கா அந்த வடகறி இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக அதை பிச்சு போட்டிங்கன்னாக்கா பக்கோடா மாதிரி வந்துடும். அதை ஓரளவு இந்த மாதிரி வேக விட்டு எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ஈவினிங் டிஃபனுக்கு கூட இதை பக்கோடாவாக ஒரு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் சாப்பிடலாம். இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இன்னொரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் இந்த வடை செஞ்ச எண்ணெயவே கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு பொடியும் கொஞ்சம் பட்டையும் இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. போட்டுட்டு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டும், ஒரு 2-3 பல் பூண்டும் வதக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கி அதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூளை போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப தேங்காயும் தேவையில்லை. கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி இதில் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவு மீடியமாக இருக்கிற மாதிரி தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த பக்கோடாவை அதில் அப்படியே போடுங்க. போட்டு இந்த மாதிரி கிண்டி விடுங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கனாக்கா அது வெந்துடும். இப்போ சிம்மில் வச்சு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு மல்லித்தழையை தூவி இறக்கிட்டிங்கன்னா இந்த வடகறி மார்னிங் டிஃபனு, தோசையோ அல்லது இடியாப்பம், புட்டு எது செஞ்சிங்கனாலும் அது கூட சாப்பிட்லாம். நைட்டு டின்னருக்கு கூட செய்து சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.